தசம கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெருங்கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுங்கேந்திரம், சப்தம கேந்திரம் அப்படின்றது வந்து 7வது, தசம கேந்திரங்கிறது வந்து 10வது. கேந்திரத்திலையும் கோணத்திலையும் வரக்கூடியது லக்கணம். அப்போ இது பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது சனி இருந்தால், அந்த சனி தசை நடந்திருந்தால், அல்லது செவ்வாய் தசை நடந்திருந்தால், அல்லது ராகு தசையோ கேது தசையோ சூரிய தசையோ நடந்து 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் நிற்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது சனியாக இருக்கக்கூடிய அமைப்பில் சுபகிரக பார்வைகள் இல்லாமல் இருக்கும் பொழுது, சுபகிரக பார்வையே இருந்தாலுமே அந்த 10ஆம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் கிடைப்பது ஒரு பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லலாம், கேள்விக்குறி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான அளவுக்கு அந்த 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய இடமாகவே இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த 10ஆம் பாவத்தில் வந்து நிறைய கிரகங்கள் சேர்ந்து இருப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் இது திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது. இப்போ இந்த திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடத்துக்கு கிட்டத்தட்ட 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானமாக வரும். அப்போ அந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து தனம், குடும்பம், வாக்கு இல்லையா? அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் வந்து கெடுகிரக அமைப்புகள் இருக்கக்கூடாது. அப்போ கெடுகிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்றது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது அது குடும்ப வாழ்க்கையை பாதிக்கிறது. சிலருக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்கும். நம்ம என்ன பார்த்துட்டு இருப்போம்? 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருப்போம், 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருப்போம், 9ஆம் இடத்தை பார்த்துட்டு இருப்போம். 2ஆம் இடத்தை குரு பார்க்கலான்னு பார்த்துட்டு இருப்போம், 2ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்காரான்னு பார்த்துட்டு இருப்போம், அல்லது 2ஆம் இடத்து அதிபதி குருவின் பார்வையில் சுக்கிரனின் பார்வையில் சுக்கிரன் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். 10ல் 3 கிரகம் இருக்குது, 4 கிரகம் இருக்குன்றத நம்ம பார்த்துருப்போம். பார்த்து அதை வந்து கவனிக்காமல் கூட விட்டுருக்கலாம். இதுக்கு ஒரு பாட்டு கூட சொல்லும், கேழப்பா ஈரைந்தில் முக்கோள் நிற்க, 3 கோள் நின்னாலே சிக்கல் அப்படின்னு சொல்றார். கேழப்பா ஈரைந்தில் முக்கோள் நிற்க கெதியுள்ள சன்னியாசி யோகம் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 தடவை யோகம் யோகம்பாங்க. எதில்? சன்னியாசம் போகிறதுல கெதியுள்ள சன்னியாசி யோகம் யோகம் ஆழப்பா அத்தலத்தில் இருகோள் நிற்கில் அப்பனே ஞானியடா தபசி. அதாவது 2 கோள் நின்னாலுமே அது ஞானியாகும். அதாவது வந்து 3 கோள் இருக்கும்பொழுது தவம், அதாவது வந்து சன்னியாசி ஆகிடும். சன்னியாசி ஆகி அதுக்கே சன்னியாசி யோகம் யோகம் அப்படின்னு 2 வார்த்தை போடுறாரு அந்த இடத்துல. கேழப்பா ஈரைந்தில் முக்கோள் நிற்க கெதியுள்ள சன்னியாசி யோகம் யோகம் அப்படின்னு சொல்லி போடுவார். குடும்பஸ்தனாக இருக்கிறதுக்கு யோகம் இல்லைடா உனக்கு, சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு யோகம் இல்லை, சன்னியாசியாக போகிறதுக்கு தான் யோகம் அப்படின்றது கர்மஸ்தானத்தில். அது தேவையில்லாத விஷயம் தானே. சம்பார்த்தனைங்கிறது வந்து சன்னியாசிக்கு தேவையா? தேவையில்லையே.